ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு காவ்யாஸ் டெய்லி குக்கிங். இன்றைக்கான குக்கிங் எபிசோடில் கொண்டக்கடலை குருமா. இது ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இது எப்படி பண்ணணுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே பிரியாணி இலை, பட்டை, பெருஞ்சீரகம், கசகசா, ஏலக்காய், கருவேப்பிலை போட்டு 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கணும். ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். அதுக்குள்ளே நம்ம அரைக்கிறத அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கு கசகசா, வறுத்த வேர்க்கடலை, தக்காளி, முந்திரி, பாதாம் இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துடலாம். இப்போ வெங்காயமும் நல்லா வெந்துருச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த விழுதியும் இதில் ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்புறம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி அதையும் ஊற்றிடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் இந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துடணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம வறுத்த வேர்க்கடலை போட்டனால இந்த மாதிரி கொஞ்சம் கொலப்பாக தான் இருக்கும். இப்போ நம்ம இதில் வெள்ளை சுண்டலை ஆட் பண்ணிடலாம். ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே குக்கரில் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு சுண்டலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 5 to 6 விசில் குக் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நான் சுண்டல் வேக வச்ச தண்ணியவே நான் இந்த குருமாக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அதை வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். நம்ம வேர்க்கடலை போட்டனால கண்டிப்பாக சீக்கிரமாக கட்டியாயிடும். ஸோ தண்ணியாக கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றிக்கோங்க. கொதிச்சதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணி எடுத்துருங்க. இப்போ கடைசியாக இதில் ஒரு கையளவுக்கு கொத்தமல்லியை போட்டு இறக்குனிங்கன்னா நம்ம வெள்ளை சுண்டல் குருமா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.